இந்தியாவின் விண்வெளி ஆராய்ச்சி துறையில் ஒரு முக்கியமான முன்னேற்றமாக தனியார் நிறுவனமான ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் நிறுவனம் உருவாக்கிய விக்ரம் 1 என்ற தனியார் சுற்றுப்பாதை ராக்கெட் அறிமுகமாகியுள்ளது. விக்ரம் 1 என்பது இந்தியாவில் தனியார் நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட முதல் ஆர்பிட்டல் ராக்கெட் ஆகும். இது இந்தியாவின் விண்வெளி துறையில் தனியார் நிறுவனங்களின் பங்களிப்பை அதிகரிக்கும் ஒரு முக்கியமான முன்னேற்றமாக கருதப்படுகிறது. இந்த ராக்கெட் 300 கிலோகிராம் வரை எடையுடைய செயற்கைக்கோள்களை குறைந்த பூமி சுற்றுப்பாதைக்கு, அதாவது லோ எர்த் ஆர்பிட்க்கு கொண்டு செல்லும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. விக்ரம் 1 ராக்கெட் ஆந்திர பிரதேசத்தில் உள்ள ஸ்ரீஹரிகோட்டாவில் அமைந்துள்ள சதீஷ் தவான் விண்வெளி மையத்திலிருந்து ஏவப்பட உள்ளது. இந்த ராக்கெட்டிற்கு இந்தியாவின் விண்வெளி திட்டத்தின் தந்தை என அழைக்கப்படும் டாக்டர் விக்ரம் சாராபாய் அவர்களின் நினைவாக விக்ரம் என்று பெயரிடப்பட்டுள்ளது. இதற்கு முன்பு ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் நிறுவனம் 2022ஆம் ஆண்டில் விக்ரம் எஸ் என்ற இந்தியாவின் முதல் தனியார் சப் ஆர்பிட்டல் ராக்கெட்டை வெற்றிகரமாக ஏவியது. அந்த வெற்றியின் தொடர்ச்சியாக தற்போது விக்ரம் 1 என்ற முழுமையான ஆர்பிட்டல் ராக்கெட் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த முயற்சி இந்தியாவின் விண்வெளி துறையில் தனியார் நிறுவனங்களுக்கு அதிக வாய்ப்புகளை உருவாக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இது விண்வெளி தொழில்நுட்பத்தில் இந்தியாவை உலக அளவில் மேலும் முன்னேற்றும் ஒரு முக்கியமான படியாகும். விண்வெளி துறையில் தனியார் நிறுவனங்களின் பங்களிப்பு அதிகரிப்பதால் செயற்கைக்கோள் ஏவுதல் சேவைகள், விண்வெளி ஆராய்ச்சி மற்றும் புதிய தொழில்நுட்ப வளர்ச்சி போன்ற பல துறைகளில் இந்தியாவுக்கு பெரிய வாய்ப்புகள் உருவாகும். மொத்தத்தில் பார்க்கும்போது விக்ரம் 1 ராக்கெட் என்பது இந்தியாவின் விண்வெளி துறையில் தனியார் பங்களிப்பை வலுப்படுத்தும் ஒரு முக்கியமான முன்னேற்றமாகும். இது இந்தியாவின் விண்வெளி ஆராய்ச்சி மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சியில் புதிய அத்தியாயத்தை தொடங்கும் என கருதப்படுகிறது. இது போன்ற தகவல்களை அறிய இணைந்திருங்கள் புதியுகத்துடன்.